கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே ஜூன் மாதம் 17ஆம் நாளாகிய இந்த விடுமுறை நாளாகிய இந்த பக்ரீத் திருநாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரை நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் உம்முடைய வசனத்தை கேட்க எங்களை ஜீவனோடு எழுப்பியிருக்கிற நன்றி ஆண்டவரே. கடந்த இரவில் எங்கள் பகுதியிலே நல்ல மழையை தந்திருக்கிறேன். இன்னும் அதிகமான மழையை எதிர்பார்க்கிறோம். பூமி நனைந்து புல் பூண்டுகள் செழிக்க கர்த்தர் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். இந்த குழுவை என் தேவன் தாமே நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அடியேனையும் சாரியும் சாக்கோசாரியும் எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய இருதங்களிலே எல்லா வல்ல இறைவன் தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆசீர்வாதங்களை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையிலே நாம் 352வது ஞான பாடலாகிய எவண்ணமாக கர்த்தரே உம்மை வணங்குவேன் என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 352. பேரவே ஈடன தாருவே அநேக காணிக்கைகளால் உம் கோபம் மாறுமோ? நான் புண்ணிய கிரியை செய்வதா கடாட்சம் வைப்பேரோ? பலியின் ரத்தம் வெள்ளமாய் பாய்ந்தாலும் பாவத்தை நிவர்த்தி செய்து சுத்தமாய் ரட்சிக்க மாட்டாதே. நான் குற்றவாளி ஆகையா என் பேரில் கோபமே நிலைத்திருந்து சாபத்தான் அழிதல் நியாயமே. ஆனால் என் பாவம் சுமந்து ரட்சகர் மாறிதான் சாபத்தான் தலை குனிந்து தம் ஆவியை விட்டார். இப்போதும் பரலோகத்தில் வேண்டுதல் செய்கிறார். உம் திவ்ய சந்நிதானத்தில் என்னை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே
இந்த ஜூன் மாதம் 17ஆம் நாளாகிய திங்கட்கிழமை இந்த பக்ரீத் திருநாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பானவர்களே, இந்த பக்ரீத் திருநாளிலே அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பக்ரீத் திருநாள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், திருமறையிலே கடவுள் ஆபிரகாமை சோதிக்கின்ற நிகழ்வில் தான் இருக்கிறது. கடவுள் ஆபிரகாமை சோதித்து தன் மகனாகி ஈசாக்கை தனக்கு பலியாய் கேட்கின்றார். ஆபிரகாமும் ஈசாக்கை பலியாக கொடுக்க மோரியா மலைக்கு செல்கிறார். அந்த மலையில் நடைபெற்ற சம்பவம் என்னவென்றால், ஈசாக்கை கைகளை கால்கள் எல்லாம் கட்டி அவரை பலி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற போது கடவுள், ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கத்தியை போடாதே என்று சொல்லி தடுத்து, அதோ புதரில் இருக்கிற ஒரு ஆட்டை நீ பலி செலுத்து என்று சொல்லுகிறார். அதுதான் ரான்சம் தியாலஜி என்று நாம் பார்க்கிறோம். பதிலால் இறையல், நமக்காக பதிலாக மரித்த ஆண்டவர் என்பதை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது தான் இந்த பக்ரீத். அதனால்தான் இதுக்கு பேர் தியாக திருநாள் என்று நாம் அழைக்கிறோம். தியாக திருநாள். ஆக நமக்காக இயேசு மரித்ததை மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே நினைவு கூறுவதற்கு உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்வோம். அதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற இறை பகுதி அது திருப்பாடல்கள். சங்கீதம் 124 1 முதல் 8 வசனங்கள் அடங்கியிருக்கிற இறை வார்த்தைகள். இதனுடைய தலைப்பை நாம் பார்க்கிற போது, ஆண்டவரே இஸ்ரவேலை மீட்பவர், ஆண்டவரே இஸ்ரவேலை மீட்பவர் என்று சொல்லப்படுகிறது. 1 முதல் 5 வசனங்கள், ஆண்டவர் நம்மோடு இருந்ததால் நமக்கு தொல்லை இல்லை, ஆண்டவர் நம்மோடு இருந்ததால் நமக்கு தொல்லை இல்லை என்ற ஒரு அழகான காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். 2வது 6 முதல் 8, ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக அல்லது ஆண்டவர் போற்றி என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். என்னுடைய பின்னணியை பார்க்கிற போது 123ஆம் திருப்பாடல் இஸ்ராயேலர் தம் விடுதலைக்காக, அதாவது எகிப்திலிருந்து பாபிலோனிலிருந்து அவங்க காத்திருப்பதையும், இப்பாடல் தாங்கள் பெற்ற விடுதலைக்காக நன்றி கூறுவதையும், 125ஆம் பாடல் ஆண்டவர் தம் மக்களை சூழ இருந்து பாதுகாப்பதையும் குறிப்பதால், இம்மூன்று பாடல்களும் காத்திருத்தல், விடுதலை, உடன் இருப்பு என்ற முறையில் அடுத்தடுத்து இஸ்ரவேலர் வாழ்வில் நடைபெற்ற 3 நிகழ்வுகளை குறிப்பிடுகிறது. எனவே இந்த எகிப்திய அல்லது பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து, அவங்க அடிமதனத்திலிருந்து தங்களை விடுவித்த இறைவனின் மீட்பு செயல்படி இப்பாடல் வழியாக நன்றியும் நம்பிக்கையும் சமூக செய்நன்றி பாடல்களில் கலந்து வருவது இயல்பாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதனுடைய முக்கியமான பொருளை நாம் பார்க்கும்போது, ஒரு விடுதலைக்காக பாடப்பட்ட பாடல். சிறையிருப்பில், குறிப்பாக பாபிலோனிய சிறையிருப்பில் அல்லது எகிப்தில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற போது பாடப்பட்ட ஒரு பாடல். இப்போ நம்ம கூட இன்னைக்கு பல்வேறு சிறைகளில் இருக்கின்றோம் இல்லையா? செயற்கையான சிறை என்பது இன்னைக்கு மனிதர்களுக்கு கொடுக்கின்ற சிறை. ஒருவர் ஒரு தவறு செய்தால், பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால், அநியாயம் செய்தால், சட்டத்திற்கு விரோதமாக அவர் தவறு செய்கிற போது, பாவம் செய்கிற போது அவரை காவல்துறை கைது செய்து கோர்ட்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கிற சிறை, அது ஒரு வகையான சிறை. ஆனால் நம்ம இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அது ஒரு சிறை. வியாதியிலே அழிகிறார்கள், அது ஒரு சிறை. பலவீனத்தில் இருக்கிறார்கள், கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு சிறையா இருக்கிறது. இந்த சிறையிலிருந்து நம்மை மீட்பவர் யார்? அவர்தான் இஸ்ரவேலை மீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் இங்கே பார்க்கிறப்போ, உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்கின்ற ஒரு வார்த்தை அன்னைக்கு இருந்த பாபிலோனிய மக்களை குறிக்கின்றதாக இருக்கிறது. அதை நம்ம அங்கே பார்க்குறோம். நீதிமொழிகளில் பார்க்குறோம், 1:12, என்னாகமம் 16:32-33 பார்க்கின்றோம் இல்லையா? அப்போ இந்த பகுதியில் நாம் பார்க்கிற போது, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிட்டால், இஸ்ரவேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிட்டால், நமக்கு எதிராக மனிதர் எழுந்த போது, அவர்களது சினம் நம்மேல் மூண்ட போது, அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளுடைய ஆளுகை, கடவுளுடைய பாதுகாப்பு இல்லையா, கடவுளுடைய அந்த ப்ரொடெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு நம்மோடு இல்லை என்றால்
இன்றைக்கு நாம் மீந்திருக்க முடியாது என்பதை சங்கீதக்காரன் இங்க ரொம்ப அழகா சொல்றார். இது தாவீதினுடைய பாடலாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இதை நம்ம ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி உயிரோடு இருக்கிறோம்? நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த தயவு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நேற்று தினத்தில் நற்செய்தி பணித்தளத்தில் ஒரு ஊழியத்தை செய்ய கடவுள் அங்கே வாய்ப்பு கொடுத்தார், செய்தோம். மேல் சாணாங்குப்பம் என்ற பகுதியில் சின்ன ஆலயம் இருக்கிறது. அங்கே செய்து கொண்டிருக்கிற போது அந்த ஆலயத்தை அந்த இடத்துல கட்டி கொடுத்த அந்த அன்பான குடும்பத்தின் மக்கள் அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. கடவுள் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். திடீரென்று அவங்க வாழ்க்கையில உடல் நிலை சரியில்லாத போன போது அவர்கள் மரித்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. டாக்டர்கள் எல்லாம் கைவிட்டார்களாம். அவர்தான் இவர் மரித்து விட்டார் என்று சொல்லுகிற போது அப்பொழுதுதான் அவர் அந்த ஆலயம், சின்ன ஆலயம் கட்டுவதற்கு ஒரு அடிகால் நாட்டியிருக்கிறார். அப்போ அவர் சிக்காயிட்டார். உடனே அவர்கள் அப்போ பெதஸ்தா மருத்துவமனை இருந்திருக்கிறது. இங்க வந்து அவங்க சிகிச்சை பெற்று இங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சிஎம்சி மருத்துவமனையில் சென்று சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கின்ற மருத்துவர்களை கைவிட்டார்களாம். அவ்வளவுதான், இவருக்கு ஒன்றும் உயிர் இல்லை, ஒரு இறந்துட்டாருன்னு சொல்லுகிற போது இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி மீண்டும் சிகிச்சை கொடுத்த பிறகு சுகம் பெற்று இன்றைக்கு சுகமாயிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த ஆலயத்தில் கடவுளை அறியாத மக்கள், எண்ணற்ற மக்கள் வந்து கடவுளை தொழுகை செய்கிறார். பாருங்க, அப்ப அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, நேற்று தினத்துல கடவுள் எங்க பக்கம் இருந்தாரு. ஆமென், அல்லேலூயா. கடவுள் எங்க பக்கம் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். என் கணவருக்கு இந்த குணமாக்க முடியாத வியாதியில இருந்து மிகப்பெரிய ஒரு சுகத்தை தந்தார் என்று சொன்னால், இந்த உண்மையாகவே இந்த வார்த்தையின்படியே நாம் பார்க்கிறோம். கடவுள் நம்மோடு இருந்திராவிடால் நம்ம எல்லாரும் விழுங்கி இருப்பார். இந்த நோயும் அவரை விழுங்கி இருக்கும். ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட வியாதி, பலவீனம், துன்பம், பிசாசின் அந்தகார கிரியைகள் நம்மை விழுங்காது என்பதற்கு இதுவே பெரிய சாட்சியாக இருக்கிறார். சொல்றார், அவர்கள் சினம் நம்மேல் மூண்ட போது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டே ஓடி, கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். எப்படி ஆற்றுல தண்ணி வரல அப்படின்ட்டு இறங்கிடுறோம். இறங்கின உடனே அது என்ன ஆகுதுன்னா, திடீரென்று காற்றாட்டு வெள்ளம் வேகமா வரும். வேகமா வருகிற போது நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, அடித்து கொண்டு போவோம். போன மாசம் குற்றாலத்துல நம்ம பார்த்தோம், குளித்து கொண்டிருக்கிற போது திடீரென்று வெள்ளம் புரண்டோடி வந்தது. யாராலும் தப்பிக்க முடியல, நிறைய பேர் ஓடிட்டாங்க. ஒரு வாலிப மகன் இறந்து போனதை நம்ம பார்த்தோம். அப்போ காற்றாற்று வெள்ளம் போல் பிரச்சனைகளும் எதிரிகளும் நம்மை சூழ்ந்து வருவார்கள், நம்மை மூழ்கடிப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெள்ளம், பெருவெள்ளம், கொந்தளிக்கு வெள்ளம், இவையெல்லாம் பிரச்சனைகளை காண்பிக்கிறது. பாலஸ்தீனத்தில் திடீரென சிற்றூர்களில் பொங்கி வரும் வெள்ளத்தை இங்கே பார்க்கிறோம். படைப்பு புராணங்களிலே ஒரு வெள்ளம் முதலிய எதிரிகளுக்கு உருவங்களாக சொல்லப்படுகிறது. யோபு 38:11, நீதிமொழிகள் 5:21, சங்கீதம் 89:9. இதெல்லாம் இது வந்து எதிரிகளுக்கு ஒரு ஓமையாக சொல்லப்படுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கே தெரியாம பல எதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள், நம்முடைய வாழ்க்கையை பிடிக்காதவங்க, இப்படியெல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வெள்ளம் போல வந்தாலும் அவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய இங்க சத்தியமாய் இருக்கிறது. கடவுள் நம் பக்கத்துல இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து தொடர்ந்து படிக்கிறோம், ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, எதிரிகள் நம்மை கடித்து விழுங்கி விடுவதை போல வருகிறார்களாம், ஆனால் கடவுள் அவருடைய பற்களில் இருந்து நம்மை காக்கின்றவராய் இருக்கிறார். வேடர் கண்ணே நின்று தப்பி பிழைத்த பறவையை போல ஆனோம், கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். பொதுவாக வேடர் குறி வைத்தார் என்று சொன்னால் யாராலும் தப்பிக்க முடியாது, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனால் இங்க கடவுள் அதிலிருந்தும் தப்பிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் என்று சொன்னால் மிகையாகாது. பிரியமானவர்களே, அதான் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ எதிரிகளின் பற்கள் என்று சொன்னால் எதிரிகள் கொடிய விலங்குகளுக்கு ஒப்பிடப்படுகிறார். இன்னைக்கு எதிரிகள் வந்து யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல. மனிதன் அழிக்கின்ற ஒரே நிகழ்வு தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. வேற எந்த இனத்தையும் தன்னுடைய மிருகங்கள் அல்லது பறவைகள் எல்லாம் தன் இனத்தை அழிக்காது, பாதுகாக்கும். ஆனால் தன் இனத்தையே அழிக்கிறவன் மனிதன் தான். அதை எப்படி அழிக்கிறான்? கொடூரமான முறையில கொன்று குவிக்கிறதை பாருங்க. அதான் சொல்றாரு, கொடிய விலங்குகளுக்கு மனிதர்கள் ஒப்பிடப்படுகிறார்கள். அதே போல இந்த வசனம்
முதல் 2 வசனங்களின் கருத்தை நமக்கு சுருக்கி தருகிறது. கடவுளே நமக்கு பாதுகாவலர், கடவுளே நமக்கு அரவணைப்பாக புரொடெக்டராக இருக்கிறார் என்று நாம் பார்க்குற 122 சங்கீதம் 122:4 135:1 நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் நம் சார்பில் இருக்கும்போது நம்ம யார் எதிர்த்து நிற்கக்கூடும்? துன்பமோ, துயரமோ, பசியோ, வேதனையோ, கொடுமையோ, இவை எல்லாவற்றிலும் தீமை எவை நம்மை நிலைய வைக்க முடியாது. ரோமர் 8:31-39 நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:3-11 பார்க்கிறோம். ஆண்டவர் எப்போது நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை நம் மனதில் எழும்போதுதான் பவுல் அடியாரோடு நாமும் எல்லாரும் என்னை விட்டு அகன்றார்கள், ஆனால் ஆண்டவரோ என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் என்று சொல்லுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் என்று 2 தீமோத்தேயு 4:16-18 பார்க்கிறோம். என்று உறுதியுடன் கோர முடியும். மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. சங்கீதம் 4:12 பார்க்கிறேன். லூக்காவின் கூற்றையும், உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் என்று 1 பேதுரு 5:7 இந்த பேதுருவின் கூற்றையும் நாம் இங்கே பார்க்கணும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நமக்கும் எதிரிகள் உண்டு, நமக்கும் பிரச்சனைகள் உண்டு, நமக்கும் ஆபத்துகள் இந்த உலகத்தில் உண்டு, வியாதிகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, அல்லது எதிரிகள் நம்மை பழிவாங்க நினைக்கின்றார்கள். எல்லாம் ஆகும். ஆனாலும் கடவுளுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாச அந்த அறிக்கையை நாம் இந்த நாளிலே உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிற போது, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடிக்கிற போது, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரே சொல்றார், நானே உங்களோடு கூட இருக்கிறேன், யுக முடிவரைந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்பாக நடந்து கொண்டு போய் நான் இருக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? சிங்க கபில தானியேலை போட்ட போது எவ்வளவு பயந்திருப்பார், யோசித்து பாரு. தனி மனிதனாக போடுகிறார், பற்கள் கூறுகளாக இருக்கின்ற சிங்கம் கடித்தால் அப்படியே உடலெல்லாம் சிதறி போகும், இல்லை எலும்புகள் எல்லாம் தூள் தூளாக மாறும். ஆனால் ஆண்டவர் சிங்கங்களை நாய்களைப் போல வாயை மூடினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. மறுநாள் ராஜா போய் பார்க்கிறார், ஐயோ தானியேல் மரித்திருப்பாரே என்று பார்த்தால் அவன் மரிக்கவில்லை, அவன் சிங்கங்களோடு அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கும். ஆகவே நம்மை சுற்றி மலை போல பிரச்சனை, சிங்கம் போல பிரச்சனை, பிசாசுகள் துணிந்து எதிர்த்து வந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில இந்த சத்தியம் நிறைந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான மக்களே, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்முடைய கரம் பிடித்து வழிநடத்துகிறார் என்ற உறுதியான இந்த சொல்லோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, இதோ இந்த தியாக திருநாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற போது ஆண்டவரே, ஆபிரகாமே பிள்ளையாளன் மேல் கத்தியை போடாதே என்று சொல்லி இதோ பதிலாக இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆண்டவர் பலியிட்டார். அதற்கு பேர்தான் தியாக திருநாளாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பக்ரீத் என்று கொண்டாடுகிறார்கள். நாங்களும் ஆண்டவரை கொண்டாட வேண்டும், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பதிலாளுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக கழுவாயாக அவர் மரித்தார். ரான்சம் தியாலஜி என்று சொல்லி நாங்கள் அதை படிக்கிறோம். எங்களுக்காக ஒருவர் மரிப்பது ஆண்டவரை கடினமான ஒரு சூழ்நிலை கர்த்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையிலே நீ தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இதை இப்பொழுதும் தியானிக்க கேட்ட 124ஆம் சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிசாசு வெள்ளம் போல வருகிறார், எதிரிகள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள், எங்களை சுற்றிலும் ஆண்டவரே வளைந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கம் போல, சிறுத்தை போல, வெள்ளம் போல, மலை போல இருந்தாலும் ஆண்டவரை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரை காக்கின்றீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த இறை வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரை தைரியத்தை அளிக்கட்டும். ஆபத்து நிறைந்த இந்த உலகத்தில் பாதுகாப்பை அளிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த காலை வேளையில இறை வார்த்தை கேட்கிற அனைத்து உலக மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக குவைத்தில் நடந்த தீ விபத்தில் மரித்து போன குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் மட்டுமல்லாமல் ஆண்டவரே, இந்த குவைத் அரசாங்கம், ஆண்டவர் இந்திய அரசாங்கமும் ஆண்டவரே அவங்களுக்கு உதவிகளை, பண உதவிகளை செய்யுமாறு நாங்கள் கெஞ்சி கொண்டாடுறோம்.
அதே போல் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஆட்சி செய்கிற பிரதமர், ஜனாதிபதி, இப்படி முதலமைச்சர், அனைத்து மாநிலத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி பூங்காவாய் மாறும். இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ், மிஷினரிகள், FMB மிஷினரிகள், ஜெம்ஸ் மிஷினரிகள், தன்னார்வ தொண்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகபலன் ஜீவனை தந்து என் தேவனை வழிநடத்துங்க. ஆண்டவர், கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரை தங்கியிருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த நாளின் ஆசீர்வாதங்களை குழந்தைகளுக்கும் ஆண்டவரே சாருக்கும் அக்காவுக்கு தாரும். இப்படி சாக்கோ சாருக்கா டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசையிலே ஆண்டவரே உம்முடைய பாடலை பாடி அநேக மக்கள் ரசிக்கும்படியாக, கேட்கும்படியாக, தெய்வீக ஆசீர்வாதத்தை பெரும்படியாக நீர் அவரை பயன்படுத்துகிறீர். தொடர்ந்து பயன்படுத்த ஆசீர்வதிய ராஜா. இதை பிராட்காஸ்ட் செய்ய உதவி செய்கிற ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, பிள்ளைகளுக்காக, ஒரு சார்ந்திருக்கிற திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியன் பணியாற்றுகிற வேலூர் கிறிஸ்துவத்தின் திருச்சபையில் இருந்த ஆண்டவரை மக்களையும், இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிற பாப்பனப்பள்ளி போதவட்டை திருச்சபையின் ஆண்டவரை குடும்பங்களையும், அனைத்து திருச்சபையின் மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வாதம். கிராம சபையிலே உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் கெஞ்சி கொண்டாடுறேன். தொடர்ந்து என்னுடைய ஆம்பூர் சபை சங்கத்திற்காக ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவர் ஆம்பூர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக, என்னுடைய ILC பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவரே திருச்சபைகளுக்காக, குறிப்பாக என்னுடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டார். இந்த நாளில் கூட ஆண்டவர் பிறந்த நாளை, திரும்ப நாளைக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியில, பலவீனத்தில், துன்பத்தில் இருக்கிற மக்கள், ராஜ்குமார் ஆயிருக்காக, நிக்சன் ஆயிருக்காக, ஆண்டவரை ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், கரஸ்பாண்டன்ஸ், 1000 அம்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். தொடர்ந்து இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும். இந்த இறை வார்த்தைகளை ஆண்டவர் எங்கெல்லாம் கேட்கின்றாரோ அங்கெல்லாம் நம்முடைய இறை ஆசைகள் தங்கியிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவர் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஆமென்.